ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலுடைய இன்னைக்கு உண்டான கல நிலவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருப்பதியில் தற்பொழுது வரை பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கூட்டம் எல்லாம் எப்படி இருக்குது, ஒன்று எவ்வளோ டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது தரிசனம் பார்க்குறதுக்கு என்ற அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோ மூலிமா நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா காலை 10:42 என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சேன். காலை 10:42 என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அது போக மற்ற என்னென்ன லேட்டஸ்ட் அப்டேட் இருக்கோ அனைத்தும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்கள் கிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குது, அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். அக்டோபர் மாதத்துக்குண்டான ஸ்ரீவாரி சேவா, எதுக்கு பிரம்மோஷத்துக்கு, புரட்டாசி பிரம்மோஷம் வருதுல, அந்த பிரம்மோஷத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா 3/10/2024 முதல் 7/10/2024 இந்த 7 நாட்களுக்கு உண்டான நம்மளுடைய ஸ்ரீவாரி சேவாவும் பரக்காமணி சேவாவும் 27ஆம் தேதி, அது இந்த மாதம் 27ஆம் தேதி ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்மளுடைய திருமலைக்கும் திருப்பதிக்கும் சேவை டிக்கெட் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சேவை டிக்கெட் காலை 11 மணிக்கும், ஜென்ரல் சேவை டிக்கெட் மதியம் 2 மணிக்கும், நவராத்திரி சேவா 12 மணிக்கும், பரகாமணி சேவா 1 மணிக்கும் 27ஆம் தேதி புக்கிங் இருக்குது. யாருன்னா வேணுன்னா அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் பக்தர்களுக்கு இன்று காலை 2 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் தர தொடங்கினாங்க. அதில் இன்றே தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 12,000 டிக்கெட்டும், நாளை அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 12,000 டிக்கெட்டும், ஆல்மோஸ்ட் 24,000 இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. அதில் நமக்கு கிடைச்ச அப்டேட் படி காலை 3:05 மணி நிலவரப்படி இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 8,000 டிக்கெட்டும், நாளை தரிசனம் பார்க்குறதுக்கு 11,996 டிக்கெட்டும், ஆல்மோஸ்ட் 19,996 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடி அப்டேட் படி 3:48 காலை 3:48 கிடைச்ச அப்டேட் படி இன்றே தரிசனம் செய்வதற்கு 44,811 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்கு 11,988 டிக்கெட்டும், மொத்தமாக 16,799 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. அது போக இன்றே தரிசனம் பார்க்கும் டிக்கெட் காலை 6:20 முடிஞ்சிருச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அது போக காலை 7:16 கிடைச்ச அப்டேட் படி நாளை தரிசனம் பார்க்கும் டிக்கெட் 5,240 இலவச தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. அது போக காலை 8 மணி நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்கு 3,700 இலவச தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. 9:10 நிலவரப்படி 2,840 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. அது போக இன்றே நாளை தரிசனம் பார்க்கறதுக்கு 10:12 கிடைச்ச அப்டேட் படி 1,920 டிக்கெட் அவைலபிலிட்டி கிடைச்சிது. 1,920 டிக்கெட் அவைலபிலிட்டி கிடைச்சிது 10:12 மணி அளவுக்கு. இந்த வீடியோ இருக்கிற டைம் 10:45 சொல்லியிருந்தேன். இன்னும் 1,500 இலவச தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு மதியம் 12 மணி வரைக்குமே இலவச தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. வேணுன்றவங்க தாராளமாக உங்கள் டிக்கெட்டை நீங்கள் டேரெக்டாக பெற்றுக்கொள்ளலாம். ஒரு 2லேருந்து 10 நிமிடத்துக்குள்ளே உங்கள் டிக்கெட் நீங்கள் வாங்கிடலாம். எங்கேயுமே கியூ லைனே இல்லை. வந்தோமா டிக்கெட் வாங்கினோமா போனோமான்ற நிலைமையில தான் இருக்குது. கூட்டமே இல்லை என்ற விஷயத்தை தான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். எப்பயுமே வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பிளான் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குழப்பங்கள் உங்களுக்கு இருக்காது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன்.
அதுபோக ஸ்ரீவாரிமெட்டில் 4000 திவ்ய தரிசன டிக்கெட் இன்று காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டது. இன்றே தரிசனம் செய்வதற்கு ஒரு 3000 டிக்கெட்டும் நாளை அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 1000 டிக்கெட்டும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. நமக்கு கிடைத்த நிலவரப்படி காலை 7:45 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்கு மொத்தமாகவே ஒரு 2000 டிக்கெட்டும் நாளை தரிசனம் செய்வதற்கு ஒரு 1000 டிக்கெட்டும் அவைலபிலிட்டி இருந்து கிடைச்ச தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டஸும் கிடைக்கல என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மேக்ஸிமம் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் என்றதையும் நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நாளைக்கும் இதே அளவு டிக்கெட் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 12,000 13,000 டிக்கெட்டும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 1000 டிக்கெட்டும், ஆல்மோஸ்ட் ஒரு 18,000 டிக்கெட் கிட்ட கொடுக்க வாய்ப்புகள் இருக்குன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் 24,000 டிக்கெட்ன்றதையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நேற்றே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், மொத்தமாக 28,000 டிக்கெட் கொடுக்க போகிறோம். அந்த டேங்க்கு உங்களுக்கு கணக்கு கரெக்டாக மேட்சாக இருக்கும் பாருங்கள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக 25/7/2024 அன்று 61,699 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. அதாவது 62,000 பேர் கிட்ட பார்த்துருக்காங்க. 25,082 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,55,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கு. ஆனால் தரிசனம் பார்க்கறதுக்காக அனைத்து குடோன்களும் ரம்பி டிபிசி வரைக்கும் கியூவில் நிற்கிறதாகவும் 16 மணி நேரம் முதல் 18 மணி நேரம் வரை நேற்று தரிசனம் பார்க்க ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதான் நிலைமைனா இல்லை. ஏன்னா நேற்று ஏன் அந்த நிலைமைனா, நேற்று வெறும் 7,000 டிக்கெட் தான் கொடுத்தாங்க. அது பக்தர்களுக்கு பத்தாது. அதனால் எல்லாருமே டிக்கெட் இல்லாத இலவச தரிசன கியூ லைனில் தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி ஜாயின் பண்ண போகும்போது இந்த மாதிரி குழப்பங்கள் நிறையா வரும், தரிசனத்துக்கு சிக்கல் வரும். அதனால் வேலைக்கிழமையை தயவு செஞ்சு தரிசனத்துக்கு வராதிங்கன்ற கோரிக்கையை இதனால தான் நான் முன்வைக்க விருப்பப்படுறேன் எப்பயுமே. அதில் இன்று எஸ்டிமேஷன் தரிசனப்படி 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1.5 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரையும், டிக்கெட் உடைய இலவச தரிசனத்துக்கு 3 முதல் 6.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் முதல் 16 மணி நேரம் வரை ஆகலாம். ஏடிசி சர்க்கிள் வரைக்கும் கியூ லைன் ஸ்டார்ட் ஆகுது. கோயிலை விட்டு தற்போது வரைக்கும் கியூ லைன் எதுவும் வெளியில் நிற்கல. மேபி ஈவினிங்கில் தான் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் தற்போது வரைக்கும் திருமலையில் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. தாராளமாக உங்கள் ரூம் புக்கிங்கை பதிவு செஞ்சுக்கலாம். எல்லா நேரம் அவைலபிலிட்டின்னு கேட்டால் இருக்காது. காலை 5 மணிக்கு திறப்பாங்க. எவ்வளோ ரூம் புக்கிங் இருக்கோ அது வரைக்கும் கொடுப்பாங்க. சரிங்களா? லாக்கர் ஃபெசிலிட்டி தாராளமாக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நபர்களுக்கு 4 லெட் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். பக்தர்கள் நம்மளிடம் ஒரு 12-14 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அன்றைக்கி கொஞ்சம் டவுட் அதிகம். அதை எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்போம். இந்த டவுட் எல்லாமே நீங்களும் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாருமே உங்களுக்கு உண்டான மனதில் இருக்க கேள்வி தான். அந்த கேள்வி தான் சில பக்தர்கள் டவுட்டாக கேட்குறாங்க. இதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி நான் 6 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் ரூம் புக்கிங் எனக்கு கிடைக்கல. என்ன பண்ணுறது? திருமலையில் சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுப்பாங்கன்னா காலை 5 மணிக்கு தருவாங்க. நீங்கள் போனால் லைனில் இன்னும் வாங்கிடலாம்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குண்ணா. ஆனால் திருமலையில் தரிசனம் செல்லும்போது குடோனில் பிஸ்கெட் சில பல பொருட்கள்லாம் கொண்டுட்டு போகலாம். அதாவது சாப்பிட்றதுக்கு உண்டான அனைத்து பொருட்களும் கொண்டு போகலாம். எலக்ட்ரானிக் டிவைஸ் மட்டும் கொண்டு போக முடியாது. நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன்னா எனக்கு எந்த கவுண்டரில் டிக்கெட் கொடுப்பாங்க சொல்லுங்கண்ணா. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும் காலை 2 மணிக்கு டிக்கெட் தருவாங்கன்னா நீங்கள் முன்னாடியே ஒரு 11-12 மணிக்கெலாம் போயிடுங்கண்ணா. சரிங்களா? அக்டோபர் மாதத்துக்கு தீபாவளிக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியல. எப்படி புக் பண்ணுறது? நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு சார். நீங்கள் டேரெக்டாக திருமலைக்கு போய் லைனில் தான் சார் ரூம் புக்கிங் ஆகணும். ஒரு காலங்காட்டி போனால் ரூம் புக்கிங் வாங்கிடலாம் சார். நைட்டு 8 மணிக்கு ஃப்ரீ தர்ஷன் போனால் எத்தனை மணிக்கு சாமி பார்க்கலாம்? இன்னி நிலவரப்படி ஒரு 12லேருந்து 16 மணி நேரம் ஆகலான்னு ஒரு நாளுக்கு மாற்றம் இருக்குண்ணே. நவம்பர் மந்த்துக்கு டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்கண்ணா. முன்பு தர்ஷன் டிக்கெட் சண்டே நைட் 2 மணிக்கு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கிடைக்குமா? சண்டேவே தரிசனம் பார்க்கலாமா? 2 மணிக்கு டிக்கெட் கிடைக்குன்னா ஆனால் 11 மணிலேருந்தே கியூ லைனில் நிற்க வைப்பாங்க. உங்களுக்கு முடியும் ஒரு 2000 பேர் 10,000 பேர் நிற்பாங்க. நீங்கள் 2 மணிக்கு ஷார்ப்பாக போனால் அன்றைக்கே தரிசனம் பார்க்க டிக்கெட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 11-12 மணிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் பாருங்கண்ணே. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ப்ரூஃப் கண்டிப்பாக தேவையா? கண்டிப்பாக ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தேவைன்னா உங்கள் மூஞ்சி டிஃபர் நிறையா பழைய ஒரு 10 வருஷம் முன்னாடி ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணாமல் வச்சிங்கன்னா ஒரிஜினல் கொண்டு போனால் கூட இன்னும் ப்ரூஃபு கொண்டு போனேன். 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் டேரெக்டாக திருப்பதியில் போனால் கிடைக்குமா? இல்லைனா ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க, டேரெக்டாக எங்கேயும் கொடுக்கறது இல்லைண்ணா. சாட்டர்டே போனால் எப்போ டிக்கெட் வாங்கணும் எங்கன்னு சொல்லுங்கள். அதே ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசலையும் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் 2 மணி டிக்கெட் தருவாங்க. சீக்கிரமாக போங்கண்ணே. ஸ்ரீவாரி மட்டும் போகிறதுக்கு காலை சந்திரகிரியிலேருந்து 5 மணிக்கு பஸ் ஆட்டோ வசதி உண்டா? கண்டிப்பாக உண்டுண்ணே. அண்ணா
சிஆர்ஓ ஆஃபீஸில் பணம் கட்டாயமாக இல்லை ஜிபே பண்ணலாமா? இல்லைங்கன்னா திருமலை ரூம் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் பணம் வாங்க மாட்டாங்கண்ணே. சிஆர்ஓ ஆஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்களோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அது எந்த ரெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு அந்த ரிசிப்டை சப்மிட் பண்ணிட்டு ஆன்லைன் கேஷ் புக்கிங் மட்டும்தானே வாங்குறாங்க. திருமலையில் கொடுக்குற ரூம் புக்கிங் காசு எதுவும் வாங்குறது கிடையாது. 100 ரூபாய் ரூம், 500 ரூபாய் கேஷ் டெபாசிட், மொத்தம் 600 ரூபாய் நீங்கள் ஜிபே பண்ணுற மாதிரி தானே இருக்கும். அண்ணா வணக்கம், 9/10 அன்று 300 தர்ஷன் டிக்கெட் போட்டுள்ளேன். சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் என் மனைவி பேரில் ரூம் போட்டுள்ளேன். நான் மட்டும் போனால் ரூம் புக்கிங் அலோவ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு தான் ரூம் தருவாங்க. ரெண்டாவது பட்சமாக நீங்கள் உங்கள் மனைவி பேரில் ரூம் புக் பண்ணிங்க. உங்கள் மனைவி தானே வரணும், அவங்க தானே ரூம் புக்கிங் வாங்கணும். ஆனால் ரூம் புக்கிங் ஆன்லைனில் செய்து முடிந்தால் அதற்கு ஏதாவது கிடைக்குமா? ரூம் புக்கிங் எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா இப்போதைக்கு ரூம் புக்கிங் எதுவும் இல்லைங்கண்ணா. இலவச தரிசன டிக்கெட் எல்லாம் ஏதாவது ஒரு ஆதார் கார்டு கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க போய் நின்று வாங்கினா போதுமா? இல்லை எல்லாருமே போய் நிற்கணுமா? இல்லைனா ஒருத்தவங்களும் போய் லைனில் நின்று வாங்கணும். எல்லோரும் வெப் கேமரா மூலிமா ஃபோட்டோ எடுப்பாங்கன்னா. சார், இலவச தரிசன டிக்கெட் புக் செய்து உள்ளோம், அதை காலதாமதமாக சொல்லலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா சொல்லுங்கள். இல்லை நான் டேட் மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவேன், டைம்லாம் வெரிஃபை பண்ணுவேன். டைம் முன்ன பின்ன போகலாம், டேட் கண்டிப்பாக அதே டேட்டில் நீங்கள் போய்டணும்னா. சார், ஆகஸ்ட் 10ஆம் தேதி டெல்லியிலேருந்து திருமலைக்கு வரோம், டிக்கெட் கிடைக்குமா சொல்லுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும் சார். திருப்பதி இலவச தர்ஷன் டிக்கெட் தராங்க. நீங்கள் லைன்லேருந்து உங்கள் டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம் சார். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் கொண்டு வாங்க சார், சரிங்களா? திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றினா வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் உண்மை தகவல் மட்டும்தான் வரும். ஃபேக் நியூஸ்ன்றதே நம்ம சேனலில் வராது. யாருமே அப்படி நீங்கள் ரிலீவ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். நம்மகிட்ட வர நியூஸ் எல்லாமே 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணாதான் கொடுப்போம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.